தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பிலே முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. மிக முக்கியமாக தொகுதிகளை அடையாளம் காணுவது தொடர்பான ஒரு சில அறிவுறுத்தல்களை பாஜகவிற்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த தொகுதிகள் எண்ணிக்கை தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றன. எத்தனை தொகுதிகளை பெற வேண்டும் என்பது தொடர்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை பாஜகவின் மாநில நிர்வாகிகளுக்கு பியூஷ் கோயல் வழங்கியிருக்கிறார் என்று கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஒருங்கிணைப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய ஒரு 40 தொகுதிகளுக்கும் குறைவில்லாமல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் பியூஷ் கோயல் சொல்லும் பொழுது அந்த தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக இருக்க வேண்டும். அதற்கான தொகுதிகளை மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை சந்திக்க புறப்பட்டார் இபிஎஸ். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை சந்திக்க புறப்பட்டார் இபிஎஸ். விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லலாம். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பாஜக சார்பில் வந்திருக்கக்கூடிய தமிழகத்திற்கான பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பிலே எத்தனை இடங்களில் அதிமுக மற்றும் பாஜக பிரித்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக சார்பில் நிறுத்த வேண்டும், பாஜக கூட்டணியில் எத்தனை இடங்களை கேட்டுப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. சற்று முன்பாக ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் அளவிற்கு பியூஷ் கோயல் தன்னுடைய கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு சென்னை கமலாலயத்திலே ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது கூட்டணிகளை உறுதிப்படுத்த வேண்டும், கூட்டணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பியூஷ் கோயல் அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை அடையாளம் கண்டு தரக்கூடியது மாநில நிர்வாகிகளுடைய பணியாக இருக்கின்றது. தேசிய தலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பரிந்துரைக்கு ஏற்ப எத்தனை இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்பது குறித்து இன்று நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில அதிமுக பொதுச் செயலாளரிடம் நாங்கள் பேசிக் கொள்வோம் என்று பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 40 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை பாஜக போட்டியிடக்கூடிய விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதிகளை கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட தொகுதிகளை கேட்டு எண்ணிக்கையை முதற்கட்டமாக உறுதி செய்ய வேண்டும். அதன் பிறகு பாஜகவின் மாநில நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையிலே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அடையாளம் கொண்டு அந்த தொகுதிகளை குறிப்பிட்டு வழங்கி இந்தந்த தொகுதிகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று அதிமுக தலைமையிடம் அடுத்தடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பியூஷ் கோயல் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் சந்தித்து பேசும் பொழுது பாஜக சார்பிலும் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கூட்டணி கட்சிகள் தொடர்பாக பாஜகவின் தேசிய தலைமை விரும்பக்கூடிய சில நிலைப்பாடுகளை அதிமுக பொதுச் செயலாளரிடம் பியூஷ் கோயல் எடுத்துக் கூற இருக்கின்றார். அந்த பரிந்துரைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணி கட்சிகளை மேலும் அதிகப்படுத்துவது தொடர்பான தங்களுடைய முடிவுகளை சொல்ல இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்த விருப்பத்தை பியூஷ் கோயல் வெளிப்படுத்த இருக்கின்றார். முதல் கட்டமாக இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது தொகுதி பங்கீடு தொடர்பாக. எனவே இன்று நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையிலேயே கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட போகின்றது, பாஜக கூட்டணி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப நேரடியாக பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை மட்டும் கேட்டு பெறாமல் சற்று கூடுதலான தொகுதிகளை பெறும்பொழுது ஒரு 10 முதல் 15 தொகுதிகளை கூடுதலாக பெற்று பாஜகவோடு நட்புறவில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அந்த தொகுதிகளை விட்டுக் கொடுப்பதற்கு அதிமுக ஒப்புக்கொள்ளுமா என்பது தொடர்பாகவும் பியூஷ் கோயல் பேச இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே லீலா பேலஸ் தனியார் நட்சத்திர விடுதியிலே சென்னை எம்ஆர்சி நகரில் இந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. சந்திப்பில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளுடன் அவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக கேத்து முனுசாமி உள்ளிட்டவர்களுடன் ஆலோசித்திருந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் அந்த கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கின்றது.
எனவே ஒரு சில விஷயங்களில் அனுசரித்து செல்லக்கூடிய வகையிலே இந்த தொகுதி உடன்பாட்டின் பொழுது சில சமரசங்களை மேற்கொள்ளலாம் என்று அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளரிடம் வலியுறுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தோல்விக்கு பிறகாக மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய விதமாக கூட்டணி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தையிலே ஒரு சில சமரசங்களை மேற்கொள்வதற்கு அதிமுக தலைமை ஒப்புக்கொள்ளுமா என்கின்ற பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.